பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திரன ரூபிக மகான்மீராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாலிப்பு சமரச வேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய் வழி நாம நன்னாதமே மெய் வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்திப்பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திரன ரூபிய மகான்மீராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. நம்முடைய மூதுரைக்கு உகந்தோர்களே குழுவிலே இணைந்திருக்கும் மெய்வழி தெய்வத்தை சார்ந்து பின்பற்றி வரும் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த 7 பிறப்பு அப்படிங்கிறத பற்றி நாம் விரிவாக தெய்வத்தினுடைய வாக்கியங்கள்லேருந்து தொகுத்து பேசணும். அதில் நமக்கு என்ன புரிதல் ஏற்பட்டது அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷம் அதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு இருக்கிறவங்க மட்டும் பேசினா போதும். சொல்லுங்க. நமஸ்காரம். நம்மளை படைச்சது எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது, மனிதனாய் பிறந்தது எதுக்கு, அதே சமயத்தில் தெய்வம் எதற்கு? நம்ம மனுஷனா பிறந்துட்டோம், ஆனால் மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் தெய்வம் எதற்கு? மற்ற எந்த ஜீவராசிக்காவது தெய்வம் தேவைன்னு ஒரு நியதி இருக்கா? கோயிலுக்கு போகணும், விரதம் இருக்கணும், இன்னைக்கு இந்த திருவிழா அந்த திருவிழா அப்படின்னு எந்த ஜீவராசியாவது ஒரு நாளாச்சும் அந்த நினைவோட வாழுதா அப்படின்னா இல்லை. அப்போ மனிதன் அது எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும், அதே மாதிரி ஜாதி வேற்றுமைகளும் மிருகத்துக்கிட்ட இல்லை. இனங்கள் தான் இருக்குது. சிங்கம்னா சிங்கம், புலினா புலி, யானைனா யானை, காண்டாமிருகம்னா காண்டாமிருகம். அதே மாதிரி பறவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளின்னா கிளி, குருவின்னா குருவியில் பல ரகங்கள் இருக்குது. இனங்கள் பேர் வேற வேற. அது மாதிரி ஒன்னொன்னுத்துல எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பிரிவுகள் இருக்குதை தவிர ஜாதி அப்படின்றது எந்த ஜீவராசிலையும் இல்லை. இனங்கள் இருக்கு. தாவர வர்க்கத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மாமரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, பனைமரம் இருக்கு. இப்படி இனங்கள் தான் பிரிச்சிருக்கிறத தவிர அந்த இனத்துக்குள்ள ஜாதிகள் கிடையாது. மனிதன் ஒரு இனம். அப்படி பார்க்கும்பொழுது மனிதன் ஒரு இனம், மனித இனம். நம்ம யாருன்னு கேட்டால் மனித இனம்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம். சரி, அந்த மனித இனத்துக்கு மட்டும் பிரத்யேகமாக கடவுள் வழிபாடுன்னு ஒன்று எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அது எதுக்கு? கடவுள் வழிபாடுன்னு எடுத்து வச்சிருக்கிறது எதற்கு அப்படிங்கிறத நாம் நம்ம சிந்தனைக்கு கொண்டு வந்தால் தான் கடவுளுடைய செயல் என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போ கடவுள் யாருன்றதும் தெரியும், அவர் எங்க இருக்கிறாருன்றது தெரியும். இப்ப நாம இது நாள் வரைக்கும்
பார்த்துட்டு இருந்ததெல்லாம் வந்து வெளியில தான். கடவுள்ன்றது ஒரு கோயிலில் போய் வணங்குறது, ஒரு பள்ளிவாசல் போய் வணங்குறது, ஒரு தேவாலயத்தில் போய் வணங்கிட்டு வர்றது, அங்கே தான் கடவுள் இருக்கிறதாக நமக்கு வந்து நம்பிக்கை ஊட்டப்பட்டது. ஆனால் சிவாக்கியர் சொல்றாரு, நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 குட்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமனத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உன் உள்ளிருக்கையில் அப்படின்னு நமக்கு தெளிவா எடுத்து கொடுக்கிறார். இந்த மனித குலத்திற்கே நாதன் யாருன்னா இறைவன் தான். அவர் எங்க குடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனுடைய இதயத்துல. இத தெய்வம் ஒரு விருத்தத்துல மிக அழகா குறிப்பிட்டு பேசுவாங்க, பாடி வச்சிருப்பாங்க நமக்காக. அண்டமும் அதிபாதாளம், அண்டமும் அதிபாதாளம் அகில மோடமரர் மற்றும் கண்ட நாள் யோனி தோற்றம் கனிக்கோணா உடலோ சங்கம் தொண்டெழு மனிதன் சுத்த துறையிருதயத்தில் அன்றி விண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே. அப்ப இறைவன் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொண்டெழு மனிதன் சுத்த துறை இருதயத்தில் அன்றி, அவர் விண்டெங்கும் வெளியாகவில்லைன்னு உத்தரவு பண்றாங்க. நீ பார்க்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய வெளித்தோற்றத்துக்குள்ள கடவுளை காண முடியாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா தெய்வம் அந்த பாடல்ல நம்ம கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ தெய்வம் வந்து எதுக்காக ஒரு மனிதனுக்கு வேண்டும்? தெய்வம் ஒரு மனிதனுக்கு எதற்காக வேண்டும் அப்படின்னு நாம என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம சிந்தனைக்கு வந்துச்சா? அதை பத்தி தெரியாமலேயே வாழ்ந்துட்டோம். சின்ன வயசுல நமக்கு இளம் பிராயத்துல குழந்தையா இருக்கும்போது நம்மளுடைய பெற்றோர்கள் இந்த நல்ல நாள் ஒரு திருவிழாலாம் வரும்பொழுது, இந்த விநாயகர் சதுர்த்தி வருது, கிருஷ்ண ஜெயந்தி, அந்த மாதிரி நேரத்தில் ஆடம்பரமான ஒரு இதுவாக இருந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த உற்சவமெல்லாம் வைப்பாங்க கோயிலுங்களில். 10 நாள் இந்த நவராத்திரி வந்துருச்சுன்னு சொன்னால் அமக்கலமாக இருக்கும். எல்லா கோயில்லையும் அந்த சாமி சிலைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாள் ஒரு வேஷம் துர்க்கை எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ அங்க என்ன அப்படின்னா, இவன் தான் வந்து அலங்காரம் பண்றானே தவிர கடவுள் வந்து தனக்குத்தானே அலங்காரம் பண்ணிக்கலங்கிறது தெரியுது. அது ஒரு ஐதீகமா போய் நம்ம வணங்கினா புண்ணியம், அவ்வளவுதான் ஷார்ட்டா. இங்க வந்த பின்னாடி தெய்வத்தினுடைய அந்த திருவாக்கு கேட்ட பின்னாடி ரொம்ப அழகா வந்து தெய்வம் எதற்கு அப்படின்னு ஒரு திருவாக்கியத்தை இறக்கி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு கேள்வியா கேட்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா வைத்தியம் பார்க்கவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வைத்தியம் பார்க்கறதுக்கு தான் எல்லாமே வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்களே, பண்டிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்களே. அப்போ டாக்டருங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ வைத்தியம் பார்க்கறதுக்காக வேண்டி கடவுள் தேவையில்லை. கேஸ் ஆடுறதுக்கா, அதுக்கு தான் வக்கீலுங்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. அதை சொல்லுவாங்க. இப்படி ஒரு தொழிலுக்கும் ஒரு ஆளுங்களை வந்து நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ தெய்வம் எதற்கு மனிதனுக்கு வேண்டும்
அப்படின்னு பாரதூரமா விசாலமா நம்மளை கூட்டிட்டு போய் தெய்வம் எதற்கு வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை ஆழமா நம்ம எண்ணத்துல பதிச்சு அதுக்கப்புறம் தான் விளக்கத்தை கொடுப்பாங்க. எப்போ ஒரு மனிதனுடைய மரணத்தருவாயில யமன் கைவசப்பட்டு சிக்கி சின்னாபின்னமாகி கசப்பு தீட்டு பிணநாற்ற ஜலம் வெளியாகி இறந்து போக இருந்த தருவாயில அந்த இடத்துல அதை திருப்பி சிவனடிய நிழல்ல போய் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் தெய்வம் வேணும். இறைவனுடைய திருவடியை சாறு வைப்பதற்கு தான் தெய்வம் வேணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ இப்படி பாரதூரமா விளக்கி பேசலன்னு சொன்னா நமக்கு இது புரியுமா அப்படின்னா நிச்சயமா புரியாது. அந்த வகையில இன்றைய தினம் தெய்வம் எதற்கு அப்படிங்கிறத பத்தி நாம இந்த முத்திப்பேருரையின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். திருமஞான அருளமுதம் 307வது வாக்கியத்துல இதற்குண்டான விடைய தெய்வம் நமக்கு திருவாய் மலர்ந்து அருளி இருக்காங்க. அதுல யமன் அணுகா சத்திய பரிசுத்தவான்களின் சபையில், யமன் அணுகா சத்திய பரிசுத்தவான்களின் சபையில் யமன் கைவசப்பட்டு பிணநாற்ற தீட்டுக்குரிய நரர் நிலை நிற்பதில்லை. இது எங்க இருக்கு? சாலைக்கு வந்தவங்களுக்கு இது தெரியும். சொல்லுங்க பார்ப்போம். இந்த வாசகம் பொருந்திய ஒரு பலகை. ஹேமா கரெக்டா சொல்லிட்டாங்க. அந்த என்னங்க இருக்கும்போது அதை எழுதி போட்டாங்க தெய்வம். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அதுல நமக்கு உஷார்படுத்துறாங்க. யமன் அணுகா சத்திய பரிசுத்தவான்களின் சபையில் யமன் கைவசப்பட்டு பிணநாற்ற தீட்டுக்குரிய நரர் நிலை நிற்பதில்லை. அப்போ இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம்? இது எதுக்காக இதை எழுதி போட்டாங்க தெய்வம்? அதுல அந்த சாரம்சத்தை நம்ம கவனிக்கணும். யமன் அணுகா சத்திய பரிசுத்தவான்களின் சபையில் யமன் கைவசப்பட்டு பிணநாற்ற தீட்டுக்குரிய நரர் நிலை நிற்பதில்லை. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை, நிலை நிற்பதில்லை. அப்படி ஆதி நாள்ல இருந்து நம்ம மெய்வழியினுடைய அந்த சரித்திரத்தை சீர்தூக்கி பார்த்தோம்னா எத்தனையோ பேருக்கு தெய்வம் உபதேசம் கொடுத்துருக்காங்க. கேட்டவங்களுக்கெல்லாம் சட்டத்திட்டங்கள் கிடையாது, வரன்முறைகள் கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது, தலைப்பாகை கிடையாது. இப்படி அடுக்கிக்கினே போலாம். எல்லாத்துக்குமே ஃப்ரீடம். யாரையுமே இப்படி இருக்கணும், இப்படி வரணும், இப்படி போகணும்னு எந்த சட்டமும் விதிக்கல அப்பவே அந்த நாள்ல. அப்படி இருக்கும்பொழுது இந்த பழைய புகைப்படங்கள்லாம் நீங்க பார்க்க வாய்ப்பு இருந்தா பாருங்க. நிறைய அண்ணாங்கள்லாம் பாத்தீங்கன்னா
தட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு தலைப்பாக இல்லாம இருப்பாங்க, தெய்வமும் இருப்பாங்க. அதுல இங்க சாலைக்கு வரும்பொழுது மெய்வழி தேவதானந்தில தொடர்பு கொண்டீங்கன்னா ஜவமாளிகளை வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய புகைப்படங்கள்ல டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கிறாரு. வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா அதுல பெற்றும் நிலை நிற்காம போனவங்க பல பேர். எதனால? அந்த மாய்கையில சிக்கிக்கிறது. நாம எதற்காக இந்த மெய்வழியில தலையிட்டு இருக்கிறோம்? நம்ம கடமை என்ன? மெய்வழிக்கு வரத்துக்கு முன்னாடி தெய்வ உத்தரவு என்ன பேசுறாங்க அப்படின்னா, நாம் ஏன் மனுவாக பிறந்தோம், இறுதியில் நமது கதி என்ன என்று ஆய்ந்து தேடும் தேட்டமுடையவனே மனு. அப்ப அந்த சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா நரன் என்ற பிறப்புல இருந்து நம்ம மனுவா மாறிடுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 7 பிறப்புல சப்ஜெக்டுக்குள்ளதான் போயிடும். இதுதான் கான்செப்டே. அப்போ நரன் என்ற நிலையிலிருந்து மனுவாயி, மனு என்ற நிலையிலிருந்து நம்ம தெய்வத்தினுடைய கருணையினால நாம தேவ பிறப்பை எடுக்கிறோம். அந்த தேவ பிறப்பு எடுக்கிறது அப்படிங்கிறதுன்றது அவர்களுடைய அந்த நேர்முக தீதாறு தரிசனையில அந்த ஆலவாய் இருந்து கிளம்பும் அந்த ஜீவ கங்கா நதியாகிய ஜீவாமிர்த ஊற்றின் மூலமாக நம்முடைய அறிவு தூண்டப்பெற்று அங்க தெய்வம் குடியேற ஆரம்பிச்சிருவாங்க. மனமாயிருந்த நம்மளுடைய அறிவு மெதுவா தெய்வத்தை சார்ந்து அந்த அருளியை பெற்று அறிவா மாற ஆரம்பிச்சிடும். அப்போ அறிவா மாற ஆரம்பிச்ச உடனே அந்த அறிவாகாரத்தை நாம செவிவாய் மடுத்து உண்ண நமக்கு தெளிவு பிறக்கும். எதுல தெளிவு? மெய்வழியில. முன்வந்த செம்மல்கள் எல்லாம் இவ்வளவு வேதங்கள் இறக்கி வச்சிருக்காங்கல்ல, அந்த வேதத்துல தெளிவு பிறக்கும். இன்னதை குறித்துத்தான் அவர்கள் பேசுகின்றார்கள் என்ற உண்மை நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அப்படிலாம் இருக்கிற இடத்துல மாயை வசத்துல சிக்கி யமன் கைவசப்பட்டு பிணநாற்றத்திற்குரிய நரர் நிலை நிற்பதில்லைன்னு உத்தரவு பண்ணிட்டாங்க. அத பூங்கிலிக்கண்ணில ரொம்ப அழகா எழுதி வச்சிருப்பாங்க தெய்வம். அண்டி அடி பணிந்து அதன் பின் புறக்கணித்த வம்பர்க்கெல்லாம் வரும் கொடுமை நாளாச்சே. அண்டி அடிபணிந்து அதன் பின் புறக்கணித்த வம்பர்க்கெல்லாம் வரும் கொடுமை நாளாச்சே. அததான் இந்த வாசகத்துல நரர் நிலை நிற்பதில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் இப்ப தெய்வம் எடுத்து அதை விரிக்கிறாங்க. யமனனுகா சத்திய பரிசுத்தவான்களின் சபையில் யமன் கைவசப்பட்டு பிணநாற்றத்தீட்டுக்குரிய நரர் நிலை நிற்பதில்லை என்று அந்த சத்திய மேடை மேல் பொறிக்கப்பெற்று விளங்கும் மேற்சொன்ன தீர்ப்பு வசனத்தை சுட்டிக்காட்டி ஆண்டவர்கள் சாமான்யமாக ஒருவருக்கு இதை எழுதி வைக்க துணிவு வருமா? அப்போ அந்த துணிவு வருது அப்படின்னா அப்ப அவங்க யாரா இருந்தா அந்த துணிவோட அதை எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு போர்டு இருக்குது, ஒரு பலகையில. அதுல தந்தை தந்தை தந்தைன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு வாசகம் வரும், யமனையும் யம பலத்தையும்
முறித்து ஆளுகின்ற சிவராஜர் எங்கள் தந்தை, எங்களுடைய தந்தை. அப்போ யமனனுகா சத்திய பரிசுத்தவான்களின் சபையில் யமன் கைவசப்பட்டு பிணநாற்ற தீட்டுக்குரிய நரர் நிலை நிற்பதில்லைங்கிற வாசகத்தை எழுதி வச்சிருக்கிறவர் தான் அவரு தான். அதே நிலையில இருக்கிற யமனையும் யமனுடைய பலத்தையும் முறியடிக்கிறவர் சிவராஜர் எங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அந்த பலகையில எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுலயே இன்னும் பார்க்க போனோம்னா அழகழகான வாசகங்கள் முத்து முத்தா இருக்கும். சிலதை மட்டும் ஞாபகத்தில் இருக்கிறது மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். எங்களுடைய தலையில் இருந்த விதியெழுத்தை மாற்றி, எங்கள் தலையேட்டில் இருந்த விதியெழுத்தை மாற்றி நல்ல மதியெழுத்தை அழுத்தி பதிக்கின்ற சிவராஜர் எங்களுடைய தந்தை. இது ரெண்டு தான் நான் ரொம்ப இதுவா பிரத்யேகமா ஞாபகத்தில் வச்சிருப்பேன். அப்போ சுட்டி காட்டி ஆண்டவர்கள் சாமான்யமாக ஒருவருக்கு இதை எழுதி வைக்க துணிவு வருமா? அறம் கொழுத்த மிதியேறியுள்ள அவரது தவச்செருக்கல்லவா இது காட்டுகிறது. அறம் கொழுத்திருக்கான், மிதிச்சு ஏறி இருக்கான். அறம் கொழுத்து மிதித்து ஏறியுள்ள அவரது தவச்செருக்கை அல்லவா இது காட்டுகிறது. ஏன் தினம் தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு அணைக்கும் சஞ்சீவி. பொன்னரங்க மணிமேடைக்கு தேடி வரும் நன்மணச் சர்ச்சனர்களின் மாரண இருளை இன்று இங்கே கடிந்தோட்டி அருளமுதூரன். இப்போ முந்தினத்து ஒரு தம்பி வந்தா அப்படி, குமாரபாளையம், ஈரோடு மாவட்டம் குமாரபாளையம். அவரு இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு பேசினார். பிறப்பால இந்துவா பிறந்து அவர் இஸ்லாத்துல போய் சேர்ந்துட்டு இருக்கிறார். அந்த தேடுதல் சின்ன வயசு தான், 25 வயசு தான். ஆனா தேடுது. அந்த ஜீவன் அது எந்த ஜீவனோ யாருக்கு தெரியும்? தெய்வத்துக்கு தான் தெரியும். அதனாலதான் அவர் அந்த தொடர்பை ஏற்படுத்தி பேச வச்சார். பேசினேன். அப்புறம் அவர் 2 நாள்ல சாலைக்கு வந்துட்டார். வந்துட்டு கூட்டிட்டு போய் தெய்வ தரிசனம் பண்ண வச்சு, நீங்க அவரு சொல்றாரு, இனம் புரியாத ஒரு ஆனந்தம் எனக்கு ஏற்பட்டிருக்குன்னா, நான் எனக்குள்ள ஒரு தேடுதல் இருந்தது. அந்த தேடுதல் நிறைவேறின மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தட்டுது. அது என்னால வாய் திறந்து சொல்ல முடியல. அந்த இன்பத்தை என்னால வெளியாக்க முடியல, என்னுடைய அந்த உணர்வை அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொல்லி அனுப்பிச்சேன், தம்பி நீ இந்த சின்ன வயசுல இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, சந்தோஷம். வந்தது பெருசு இல்லை. அந்த போர்டை பார்த்தியா, அதை படிச்சு வச்சுக்கோ, அதன்படி நட. பார்த்துருக்காரு. பார்த்தியான்னு கேட்டேன். ஆமா பார்த்தேன். அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு நட. நீ ஒரு நாள் போகிறதுனாலே இது கிடைச்சிடாது. முதல்ல நீங்க சொன்னீங்களே, ஒரு நாள் புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. 7 பிறப்புன்னு நினைச்சது வேற வேறையா இருந்தது. ஆனா தெய்வம் ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து பிறந்த அந்த குழவி வளர்ந்து அறுவை பருவத்துக்கு பின்னாடி தெரிவிங்கிற இடத்துக்கு போகணுங்கிறத இதே தூரத்திலேயே அத்தனை பிறப்பு எடுத்துருதுங்கிறத உண்மைய நம்ம தெய்வம் அவ்வளோ அழகா எடுத்து காமிக்கிறாங்கன்றது புரிஞ்சுதுன்னு சொன்ன மாதிரி புரிய வச்சோம். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போனார். நான் தொடர்ந்து வரேன். அப்போ நம்மளுடைய கடமை நமக்கு அதோட முடிஞ்சிடுது. ஒரு தலை மெய்வழிக்கு வருது அப்படின்னா அவரை கொண்டு போய் இறைவனுடைய திருவடியில் பேசினதெல்லாம் இவங்களை பற்றி தான் பேசினேன். அதனால நீ என்கிட்ட எதுவுமே கிடையாது, உன்ன மாதிரி தான் நானும். இதுதான் மெய்வழி மக்கள் கடைபிடிச்சு சொல்ல வேண்டிய உண்மை. அது தெய்வமே அப்படிதான் பேசினாங்க. உங்களை போலதான நானும், சர்வத்தையும் தன் கையகத்தில் அடக்கி வச்சிருந்தும் கூட
நம்ம அறிவுக்கு தக்கபடி இறங்கி நின்று பேசினாங்கன்னா பார்த்துக்குங்க. அப்ப எவ்வளோ பெரிய ஒரு உன்னதத்தை அவங்க கை கொண்டு வச்சிருந்தும் கூட அவரவருக்கு தக்கபடி இறங்கி நின்று பயில் பண்ணி, பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி, அழைத்து அணைத்து அருகிருத்தி, அனைத்து கூட்டி பேசி ஆட்படுத்தி, இப்படியெல்லாம் நமக்கு எழுதி வச்சாங்க. அப்போ சாமான்யமாக ஒருவருக்கு இதை எழுதி வைக்க துணிவு வருமா? அறம் கொழுத்த மதியேறியுள்ள அவரது தவச்செருக்கை அல்லவா இது காட்டுகிறது. முதல்ல தப்பா சொல்லிட்டேன், மிதியேறியுள்ளன்னு போட்டுகிறேன். மதியேறியுள்ள அவரது தவச்செருக்கை அல்லவா இது காட்டுகிறது. நம் தொண்டை துவாரத்தின் வழியே பிறந்த நாள் முதல் இதுவரை மலையளவு உணவு சென்றது. நம் தொண்டை துவாரத்தின் வழியே பிறந்த நாள் முதல் இதுவரை மலையளவு உணவு சென்றது. முடிவு நேர நெருக்குதலில் உயிர் பிரியும் முதல் அடையாளமாக ஒரு சொட்டு ஜலம் கூட இறங்காமல் ஊற்றிய ஜலம் கடவாய் மூலம் வழிகிறது. இத ஔவையார் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. கடவாய் படுமுன்னே கண் பஞ்சடையும் முன்னே அப்படின்னு முன்னே முன்னேன்னு சொல்லி கடைசிய குற்றாலத்தானை நினைன்னு முடிப்பாங்க அந்த பாடல்ல. அதை ஏமா தெரிஞ்சா எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க அந்த பாடல்ல. அப்போ உயிர் பிரியும் முதல் அடையாளம் என்னன்னா, ஒரு டிராப் தண்ணி கூட உள்ள போகாது, கடவாயில வழிஞ்சு வந்துடும். இத மெய்வழிக்கு வருவதற்கு முன்னாடி இப்ப வர மக்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இத எந்த ஒரு அனுபவத்தினுடைய ரீதியாக தெய்வம் நமக்கு எடுத்து காட்டுவாங்க. நாம் தொண்டை துவாரத்தின் வழியே பிறந்த நாள் முதல் இதுவரை மலையளவு உணவு சென்றது. எது வழியா போச்சு? இத்தினூண்டு ஒரு தொண்டை துவாரத்தின் வழியாகத்தான். அதிகமா போட்டு முழுங்குனா அடைச்சிக்கும். பொறைக்கேறி போய் தண்ணியை குடிச்சு கடகடன்னு உள்ள தள்ளிடுவோம். சிறு தொண்டை வழியாகத்தான் இந்த 6 அடி 5 அடி உயரமான இந்த தேகம் 1 அடி 1 அடியில இருந்து வளர்ந்து வயதேறி நின்றுச்சு. அப்போ எப்படிடா போச்சுன்னா இந்த தொண்டை துவாரத்தின் வழியா தான் போச்சு. அவ்வளோ உணவை ஏத்துக்கிட்டு அந்த தொண்டை துவாரம் அந்த இறுதி நாள் வந்துச்சுன்றதை தெரிவிக்கிறதுக்கு முதல் அடையாளமா ஒரு சொட்டு தண்ணியை கூட உள்ள விடுறது இல்லைங்க. அப்ப எது லாக் பண்ணுது? எது லாக் பண்ணுது? அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட போகாம அடைச்சிருது. இந்த இரு பக்கமும் இருக்கிற இந்த சதை அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, உள்நாக்கு இருக்கு, அந்த 2 பக்கத்துக்கு நடுவுல உள்நாக்கு மணி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும். ஆகாத ஒரு பொருள் உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க, தொண்டையில கப்புன்னு பிடிச்சி அமுக்கிடும், அப்படியே உள்ள விடாது, பிரேக் பண்ணிடும். ஏன் அப்படின்னா, ஆகாதது ஒன்று போகுதுன்னு நமக்கு உணர்வுல தெரிவிச்சு மூளை என்ன பண்ணுன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அமுக்கி பிடிச்சி வச்சிருது. அதை ஒரு குச்சியோ ஒரு இதுவோ ஏதோ ஒன்று ஜீரண உறுப்புக்கு ஆகாதது சேராது, அதில் போய் கலக்காது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஹான்னு செஞ்சு அதை எடுத்து பார்த்தோம்னா குச்சி இருக்கும். இல்லைன்னாக்கா நம்ம எத்தனையோ முறை பார்த்துருக்கோம், இந்த சேஃப்டி இந்த ஸ்டாப்லர் பின்னு தொண்டைக்குழி வரைக்கும் போய் திருப்பி நான் கூட எடுத்து போட்டிருக்கேன். அப்போ அதுக்கு உதவி புரியுறது எதுன்னு கேட்டால் அந்த டான்ஸில் என்ன சொல்லப்பட்ட அந்த சதை திரை.
அது ஈரம் அதிகமாகி போச்சுன்னா சில பேருக்கு அது வளர்ந்துடும். அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா அறுத்து விட்டுருவாங்க. செய்யக்கூடாது. அதுக்கு எத்தனையோ மருந்து இருக்கு. அது இறைவனால படைக்கப்பட்டது. ஒரு துரும்பு கூட கூட்டியோ குறைக்கோ நம்மளால முடியாது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னாக்கா, அந்த இறுதி தருவாயில அந்த ரத்தம் எல்லாம் பச்சை கலரா மாறிடும், சீழா மாறிடும், லாக் பண்ணிடும். அது லாக் பண்ண உடனேயே இது என்ன பண்ணிடும், இறங்கிடும், ஷட்டர் போட்ட மாதிரி. அப்போ ஒரு டிராப் தண்ணி கூட போகாம வெளியே வழியிறத பார்த்துருக்கலாம். கடைவாய் மூலம் வழிகிறது. இது பிரத்யட்சம் அல்லவா? அது பிரத்யட்சத்துல பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆம், அப்படியாகிய அமளி அவஸ்தை தாக்குதலால் இவன் தன் நாமம் நின்று விளங்கிக் கொண்டிருந்த மகுடமாகிய ஜீவபாத்திரம் உடைந்து தன் நாமம் நின்று விளங்கிக் கொண்டிருந்த மகுடமாகிய என்னது ஜீவபாத்திரம் உடைந்து கசப்பு ஜலத்தீட்டை கக்குகிறது. இவ்வாறு பேயாகிவிட்ட கோலம் பகிரங்கத்திற்கு வந்துவிடுகிறது. அந்த தாக்குதல் அடிச்ச உடனே ஒன்றும் இல்லைங்க, நம்ம போற பாதையில ஒரு கல் குறுக்கிடுது. பூமியில புதஞ்சிருக்கிற கல் மழை தண்ணியில அரிச்சு 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 வெளியே வந்துடுது. கல் வெளியே வரும்பொழுது நமக்கு தெரியாமலேயே நம்ம கால் அதுல போய் இடறிடுது. அப்படி இடரும்பொழுது அந்த வலி நம்மளால சகிக்க முடியாம நம்மளுடைய முகத்தை யாரையாவது போட்டோ எடுக்கிறதாக்கா அப்ப தெரியும் எவ்வளவு கோரமா அந்த முகம் மாறிடுது. அந்த வலியை சகிக்க முடியாம கண்ணை மூடிக்கிட்டு கோரமா அப்படியே. ஏன் அப்படின்னா அவ்வளோ வலி, பல்ல கடிச்சுக்கிட்டு. சாதாரணமா சின்னதா பார்க்குற அடிக்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஜீவனையும் பிச்சு எடுக்கும்போது என்ன வலி வரும். அதை தான் தெய்வம் இப்படி உத்தரவு பண்றாங்க. ஆம், அப்படியாகிய அமளி அவஸ்தை தாக்குதலால், அமளி யாரு? யமன். அவஸ்தை நம்மளுக்கு எதனால வருதுன்னா அவன் தாக்குறதுனால வருது அவஸ்தை. ஆம், அப்படியாகிய அமளி அவஸ்தை தாக்குதலால் இவன் தன் நாமம் நின்று விளங்கிக் கொண்டிருந்த மகுடமாகிய, குப்புசாமி, ராமசாமி, கந்தசாமி எல்லாருக்கும் ஒரு பேரு நாமம் வச்சிருக்கிறாங்க இல்லையா? அந்த நாமம் நின்று விளங்கக்கூடிய ஒரு தலம் இருக்கு. தன் நாமம் நின்று விளங்கிக் கொண்டிருந்த மகுடமாகிய ஜீவபாத்திரம் உடைந்து கசப்பு ஜலத்தீட்டை கக்குகிறது. ஒரு அம்கம்குன்னா பிச்சுக்கிட்டு வந்துருச்சு எல்லாம். அதனாலதான் விநாயகராக உள்ள ஔவையார் அவங்க எழுதி வச்சிருக்காங்க அந்த பாட்டி, 9 வாசல் உத்தாலிடவும். அதே பாடல ஞான அகவல்ல நம்ம தெய்வமும் எழுதி வச்சிருக்காங்க. 9 வாசல் உத்தாலிடவும் 5 கதவை அடைப்பதும் காட்டி. 5 ஒடுங்கிடுச்சுன்னு சொன்னாக்கா 9 வாசல் உள்ள க்ளோஸ் ஆயிடும். ஏன் அப்படின்னா அது வழியாதான் இந்த தீட்டானது வெளியாகுது. ஜீவபாத்திரம் உடைந்து கசப்பு ஜலத்தீட்டை கக்குகிறது. இவ்வாறு பேயாகிவிட்ட கோலம் பகிரங்கத்திற்கு வந்து விடுகிறது. மூக்கு அமுங்கி போகுது. மூக்கு அமுங்கி போன உடனே
அந்த அழகு போயிடுது, விகாரம் வந்துடுது. அழுத்தத்தினால வலியினால முகம் கோணி போய் விகாரம் வருது. அதுக்கு இன்னும் விகாரத்தை சேர்க்கறதுக்கு மூக்கும் அமுங்கி போகுது. அது தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டிதான் என்ன பண்றான் அப்படின்னா, மூக்குல பஞ்ச வச்சு அடைச்சிடுவான். மூக்குல பஞ்சு வச்சு அடைச்ச உடனே அலங்காரம் பண்ணுவான். குளிப்பாட்டி பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சு விபூதி பட்டை நெத்தியில் ₹1 காயினை வச்சு ஜோடனை பண்ணி தூக்கிட்டு போவான். அப்படி தூக்கிட்டு போகும்பொழுது அந்த அலங்காரம் பண்ணி ஜோடிச்சு போன புஷ்பம் இருக்குதுல்ல, பிரிச்சு பிரிச்சு விசிறி அடிச்சுக்கிட்டே போவான். விசிறி அடிச்சுக்கிட்டு போகும்பொழுது கடைசியா இடுகாடோ சுடுகாடோ வரும்பொழுது அந்த அலங்காரம் பண்ணி தூக்கிட்டு போன அந்த வண்டி இருக்குல்ல, கப்பல் மாதிரி பண்ணியிருப்பான். அதை எடுத்துட்டு போய் பின்னாடி கவுத்து போட்டுருவான். இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாம இருந்தது. ஏன் இதை கப்பல் மாதிரி பண்ணி அதில் வச்சு எடுத்துட்டு போறாங்க? ஏன் அதை கொண்டு போய் போக 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 இந்த புஷ்பத்தை எல்லாம் பிரிச்சு பிரிச்சு போடுறாங்க? என்ன காரணம் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னே நமக்கு தெரியாம இருந்தது. அப்போ கப்பல் எது, அதுல பயணம் பண்றது எது, ஏன் அந்த கப்பல் கவுந்து போச்சு, ஏன் இந்த இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டுட்டு போறாங்க? ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி. இந்த வாழ்க்கை இறைவனை அடைவதற்காக தரப்பெற்ற வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கைய மனிதனானவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த உலக இச்சை தேட்டிலேயே பிச்சு 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 சின்ன பின்னமாக்கி கடைசியில முழு முதலையும் இழந்துடுறான். அப்படி முழு முதலையும் இருக்கும் பொழுது என்ன ஆகுது? மலர் சைலண்ட்ல போடு. தன்னுடைய மனித வாழ்க்கையினுடைய மேன்மையை இழந்து அதோகதிக்கு போயிடுறான். அதுதான் தெய்வம் இந்த வாக்கியத்துல தன் நாமம் நின்று விளங்கிக் கொண்டிருந்த மகுடமாகிய ஜீவபாத்திரம் உடைந்து கசப்பு ஜலத்தீட்டை கக்குகிறது. இவ்வாறு பேயாகிவிட்ட கோலம் பகிரங்கத்திற்கு வந்து விடுகிறது. இந்த அதோகதிக்கு போக இருந்தவனுக்கு நமக்கு தான் தெய்வம் என்ன கொடுக்குறாங்க? இந்த அதோகதிக்கு போக இருந்தவனுக்கு தன் ஜீவகுடம் உடையாமல் காத்து ஜீவப்பிரயாணமாகி சாவாவரம் தந்து, எத்தனை விஷயங்கள் பாருங்க. ஜீவகுடம் உடையக்கூடாது, ஜீவப்பிரயாணம் ஆகணும், சாகாவரம் பெறணும், சாலையிலிருந்து அனுப்ப பெறும் காஷாய தீர்த்தத்தை எவ்வளவு நாட்கள் ஆனாலும் குடிக்க வைக்கும் ஆற்றல் மிக்க அதிவல்லபத்தினாலேதான் மேற்கண்ட வசனம் எழுத முடியும். இந்த வசனம் எழுதுறதுக்கே இவ்வளவு பேசுறாங்க தெய்வம். மெய்வழி வில் விஜய அனந்தர், இது வாட்ஸ்அப்ல நிறைய பகிர்ந்திருக்கிறாங்க. டைம் ஆயிப்போச்சு. அவரு சாலையம்பதியில் இருந்தாரு. சுருக்கமா சொல்லி முடிச்சுக்குவோம். உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி மதுரை ஆஸ்பத்திரியில் போய் அவரா போய் அட்மிட் ஆயிட்டார். பேரெல்லாம் ஊரெல்லாம் கொடுத்துட்டார். ஆனா ஊர் பேர் சொல்லாம பேர் மட்டும் சொன்னாரு. மதுரைன்னு பொதுவா சொல்லிட்டு விட்டுட்டார். சேர்ந்து ஆஸ்பத்திரியில் சேர்ந்த உடனே 3 நாள் இருந்துட்டு அடக்காயிட்டார்.
அவங்க தேடி எல்லாம் பார்த்து அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாம மார்ச்சுவரில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு தான் உஷார் வேணுங்கிறது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் அதுக்கப்புறம் தெய்வம் நிறைய புத்திமதி சொல்லி இப்படி தனிப்பட்ட முறையில் யாரும் போய் ஆஸ்பத்திரியில் சேராதீங்க, கூட துணைக்கு ஒரு ஆளை வச்சுங்க, எல்லாம் தகவல் சொல்லிட்டு போங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னு வச்சாரு. அப்புறம் இப்படிலாம் இருக்கும்போது ஒன்றுமே தெரியல. ஒரு 3 நாள் இருக்கும், டெமோக்கு எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு? இந்த மெடிக்கல் காலேஜ் படிக்கிறாங்கள, டாக்டர் படிக்கிறாங்கள, அந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு டெமோ காமிக்கணும். அதை அறுத்து ஒரு கூர் போட்டு இதயத்தை எடுத்து வச்சு தனியாக எடுத்து வச்சு இதுதான் இதயம், மண்டவோட்டை எடுத்து வச்சு இதுதான் மண்டவோடு, இது கண்ணு தனியாக எடுத்து வச்சு இதுதான் கண்ணு, இதனுடைய செயல்பாடுகள் இப்படி, அது தெரியும் இல்லையா, அதுக்கு எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. தெய்வம் ஆலயத்தில் உட்காந்துக்கிட்டு சிம்மாசனத்தில், டேய் இந்த வில்விஜயன் எங்கடா போனா ஆளையே காணுமேடா. அந்த கருணை உள்ளம் நினைச்சு பாருங்க, சிலுக்குது இப்ப நினைச்சாலே நமக்கு உடம்பு. வில்விஜயன் எங்கடா காணுமேடா, உடம்பு சரியில்லைன்னு போனானே. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியணுமா இல்லையா? ஆனா யாருமே கேட்கல. போனாரு வந்தாரு, எங்க இருக்கிறாரு. 40வது நாள் கிட்ட நெருங்கி போயிடுச்சு. அந்த 3 நாள் பின்னாடி போயிருந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அந்த பரம்பொருள் தன் நினைவில் அவரை வச்சிருக்கிறாங்க. எங்கன்னு போய் தேடுங்க, மதுரைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. போய் ஊர் பூரா தேடுறாங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் கேட்கும் பொழுது, ஆமா வில்விஜயானந்தர்னு ஒருத்தர் அட்மிட் ஆனாரு, அவர் இறந்துட்டாரு, அவங்க பாஷையில சொல்றான். அப்ப போய் பார்க்கும்பொழுது அவர் இருக்கிறார். இப்போ வாட்சும் ஃப்ரீசர் கிரிசர்லாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் அதெல்லாம் இல்லாத காலம், எப்படி வச்சிருந்தாங்கன்னு தெரியல. ஆனா அந்த சோபையில அப்படியே தூங்குறாப்புல இருக்கிறாரு. தெய்வம் ஏதாவது ஒண்ணுன்னா தீர்த்தம் கொடுங்க அப்படின்னு உத்தரவு பண்ணி தீர்த்தமும் கொடுத்து அனுப்புறாங்க. அவர் அங்கிருந்து எடுத்துட்டு வெளியே எடுத்துட்டு தீர்த்தம் கொடுத்தா தீர்த்தம் குடிக்கிறார். ஆச்சரியப்பட்டு போனாங்க டாக்டருங்கெல்லாம். இது என்னடா அது 40 நாள் ஆகுது, நெருக்கி 40 நாள் ஆக போகுது. நம்ம கூட டெமோ கட்டலன்னா தீர்த்தம் கொடுத்தா உள்ள கடகடன்னு போகுது. அப்ப எவ்வளவு தாகத்தோட இருந்திருப்பார் பாருங்க அவர். இப்ப இந்த நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. எதனால அப்படின்னா, தெய்வம் அந்த உத்தரவு பண்றாங்க. இந்த அதோகதிக்கு போக இருந்தவனுக்கு தன் ஜீவகுடம் உடையாமல் காத்து ஜீவ பிரயாணமாகி சாவாவரம் தந்து சாலையிலிருந்து அனுப்ப பெறும் காஷாய தீர்த்தத்தை எவ்வளவு நாட்களானாலும் குடிக்க வைக்கும் ஆற்றல் மிக்க அதிவல்லபத்தினாலேதான் மேற்கண்ட திடவசனம் எழுத முடியும். 2 கையில்லாதவன் மாடு பிடிக்கச் செய்வது எப்படி? 2 கையில்லாதவன் மாரடிக்கச் செய்வது எப்படி? குறியில்லாதவனை மணந்து கொண்டு பயனுண்டா? இல்லை. வீண் மதிப்பை தேடி அலைவ வீண் மதிப்பை தேடி அலைய மனு பழகிக் கொண்டதால் செயலுக்கு வராத கைபலிதமாகாத அழுகலி முயற்சியில் தன்னை முழுகடித்துக் கொள்ளுகிறான். எவ்வளவு அழகா நமக்கு கொடுக்குறாங்க பாருங்க. குடிக்க வைக்கும், அதாவது தீர்த்தம் எவ்வளவு நாட்களானாலும் குடிக்க வைக்கும் ஆற்றல் மிக்க அதிவல்லபத்தினாலேதான் மேற்கண்ட திடவசனம் எழுதி வைக்க முடியும். 2 கையில்லாதவனை மாரடிக்கச் செய்வது எப்படி? குறியில்லாதவனை மணந்து கொண்டு பயனுண்டா? இல்லை. வீண் மதிப்பை தேடி அலைய மனு பழகிக் கொண்டதால் செயலுக்கு வராத
கைபலிதமாகாத அழிகலி முயற்சியில் தன்னை முழுகடித்துக் கொள்ளுகிறான். இவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் மேற்சொன்ன முயற்சியால் சம்பவித்த பணம் மதிப்பு வந்து உதவுமா? உதவுவதில்லை. என்ன கஷ்டம்? பிணநாற்ற தீட்டு ஜலம் வெளியாகி செத்து போறது. இவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் மேற்சொன்ன முயற்சியால் சம்பாதித்த பணம் மதிப்பு வந்து உதவுமா? உதவுவது இல்லை. நிஜமான செயலுடைய புருஷன் வேண்டும். மரண தருவாயில் தீட்டாகாது காத்து ரட்சிக்கும் தெய்வ ஆசானே ஜீவ புருஷர். ஒவ்வொரு மனுத்தலைக்கும் கட்டாயம் வேண்டியவர்கள் அவர்களே என்று இந்த வாக்கியத்தின் மூலமாக தெய்வம் எதற்கு வேண்டும் என்ற அரும்பெரும் காரண காரிய செயலை நமக்கு தெய்வம் அவர்கள் வழங்கி அருளியுள்ளார்கள் என்று கூறி, இந்த செயலினுக்குள்ளே நாம் எல்லோரும் ஆக வேண்டும். அதாவது கசப்பு தீட்டு பிணநாற்ற ஜலம் வெளியாகாமல் தன்னுள்ளே தானே அடங்கும் தன்மையை நாம் அனைவரும் பெறுவோம் என்று கூறி, நம்முடைய தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து இந்த பொல்லா பிறப்பினை ஒழித்து நாம் எல்லோருக்கும் சொர்க்கபதி போய் புகுவோம் என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். முத்திபூர்ணம். மெய்யாகவே சதுரயுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிய மகான்யராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு.